பெரியாழ்வார் திருமொழியில் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வித்திட்டவர் பெரியாழ்வார். அவர் தாம் இயற்றிய திருமொழியில் உள்ள 461 பாடல்களில் 200 பாடல்கள் கண்ணனின் தாய் யசோதை போன்று கண்ணனின் குழந்தை பருவத்தை பாடுகின்றார். குளவி மருங்கினும் கிழவதாகும் என தொல்காப்பியர் கூறியுள்ள ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு தாளப்பருவம், அம்புலிப்பருவம், செங்கீரை பருவம், சப்பானி பருவம் என்ற பருவங்களை அமைத்து பாடுகின்றார் பெரியாழ்வார். பிள்ளைத்தமிழில் முதலாவது தாளப்பருவம் என்பது தாய் தன் நாவை அசைத்து பிள்ளையை தூங்க வைக்க பாடுவது. இது 8ஆம் மாதத்திற்குரியது. யசோதை தன் வளர்ப்பு பிள்ளையான கண்ணனை தொட்டிலிலே கண் வளர்த்தி தாலாட்டிய நிலையை அவளைப் போல அனுபவித்த அனுபவத்தை இங்கு பெரியாழ்வார் மாணிக்கங் கட்டி வைரம் இடைக்கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடு தந்தான் மாணிக்குரலனே தாளேலோ வையம் அளந்தானே தாளேலோ அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியில் முதல் திருமுறையில் 1வது பாட்டில் தாளாட்டுகின்றார். அம்புலி பருவத்தில் அழகிய சந்திரனே, என் சிறு மகன் ஓர் ஒப்பற்ற அமுதம் போன்றவன். அவன் தன்னுடைய சிறிய கைகளால் பலமுறை உன்னை சுட்டி காட்டி அழைக்கின்றான். மைவண்ண வடிவனாகிய இக்கண்ணனோடு விளையாட விரும்பினால் மேகத்தில் ஓடி ஒளியாமல் மகிழ்ச்சியோடு ஓடிவா என நிலவை பார்த்து, அம்புலியாகிய அந்த நிலவை பார்த்து பெரியாழ்வார் திருமொழியில் 5ஆம் திருமுறையில் 1வது பாட்டில் நிலவை தாய் யசோதை தன் மகன் கண்ணனோடு விளையாட வருக என அழைக்கும் பாடலில் அம்புலி பருவம் அமைந்துள்ளது. பெரியாழ்வார் திருமொழியில் அந்தாதி. அந்தம் இறுதி, ஆதி தொடக்கம். இறுதியை தொடக்கமாக கொண்டு அமைப்பது அந்தாதி. ஒரு பாடலின் இறுதியில் உள்ள எழுத்து, அசை, சீர், சொல், அடி இவற்றில் யாதானும் ஒன்று அடுத்த பாடலின் முதலில் வரும்படி அமைத்து பாடுவது அந்தாதி. பெரியாழ்வார் தம் திருமொழி 2ஆம் பத்தில் 3ஆம் திருமொழியில் உள்ள 13 பாடல்களில் 12 பாடல்களில் அந்தாதி அமைப்பை கையாண்டுள்ளார். கண்ணனை காது குத்தி கொள்ள வருமாறு தாய் யசோதை அழைக்கும் பாடலில் வன நன்று உடைய வைரக் கடிப்பிட்டு பார்காது தாளப் பெருக்கி இணை நன்று அழகிய இக்கடிப்பு இட்டால் இனிய பலாப்பழம் தந்து சுனநன்று அணிமுலை உண்ண தருவன் நான் சோத்தம் பிரான் இங்கே வாராய் என பெரியாழ்வார் திருமொழி 4வது பாடலில் சோத்தம் பிரான் என்று இருந்தாலும் கொள்ளாய் கரிகுழலாரோடு நீ போடு எனவும் சோத்தம் பிரான் என்ற சொல்லில் அந்தாதி அமைப்பு காணப்படுகின்றது. இறுதியில் முடித்த அந்த சோத்தம் பிரான் என்ற வரியை முதலில் தொடங்கி ஆரம்பித்து இவர் அந்தாதி அமைப்பை தனது பெரியாழ்வார் திருமொழியில் பெரியாழ்வார் கையாண்டுள்ளார். பெரியாழ்வார் திருமொழியில் உலா. ஊரோடு தோற்றமும் உரித்தனம் ஒழிப என உலா இலக்கியம் பற்றி தொல்காப்பியம் கூறுகின்றது. தலைவன் உலா வரும்போது பேதை, பதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிலும் பெண் ஆகிய 7 வகை பருவ மகளிரும் அவன் அழகில் மயங்கி காதல் கொள்வதாக பாடுவது உலா இலக்கியம் ஆகும். மேய்ச்சல் காட்டுக்கு சென்று ஆணிரைகளை மேய்த்துவிட்டு வீடு திரும்பும் மகிழ்ச்சியில் கண்ணன் தன்னை விதவிதமாக அலங்கரித்து கொண்டு தன் தோழர்கள் சூழ குழலூதி கொண்டு ஆயர்பாடி முழுவதும் வலம் வந்தான். அவன் கோலத்தை கண்ட இடைப்பெண்கள் கண்ணனின் மேல் காமுற்று அவன் வருகையை இடைவிடாது காண்பதற்கு மாளிகைகளின் மேல் பல இடங்களில் நின்று கண்டனர். சிலர் மாமியார்களுக்கு அஞ்சி அவ்விடத்திலேயே திகைத்து நின்றனர். இவ்வாறு பலரும் பலபடியாக தத்தம் நெஞ்சங்களை இழந்து ஊன் உறக்கம் இழந்து நின்றனர். அவ்வாயர் பெண்கள் அனுபவத்தை பெரியாழ்வார் தலைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமை எக்கம் மத்த எரிதாழ் பீலி குழல்களும் கீதமும் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒளிந்தனரே என பெரியாழ்வார் தம் திருமொழியில் பாடுகின்றார். மேலும் ஒரு பெண் தன் தோழியிடம், இவனைப் போல ஒருவனை நான் கண்டதே இல்லை,
அவன் வேங்குழலை பலமுறை ஊதி கன்றுகளை மேய்த்துவிட்டு வரும் அழகை காணும் போதே என் வளையல் துகில் அனைத்தும் என்னிடம் தங்காமல் கழன்று விழுகின்றதே என 4வது பாடலில் சுட்டுகின்றாள். மேலும் ஒருத்தி கண்ணனின் அழகில் தன்னை இழந்து கண்ணனை அன்றி மற்றொருவருக்கு என்னை பேசல் ஒட்டேன் என்கிறாள். இவ்வாறு இந்த பகுதியில் வரும் 10 பாடல்களிலும் உலாவிற்கான அடிப்படை காணப்படுகின்றது. இதில் பருவ மகளிர் பெயர் சுட்டி பாடப்படவில்லை எனினும் அதற்கான கூறுகள் அமைந்துள்ளன. பெரியாழ்வார் திருமொழியில் பாதாதி கேசம். ஒருவரை பாதம் முதல் கேசம் வரை அவர் மேனி அழகை வர்ணிப்பதே பாதாதி கேசம் எனப்படும். இதுவும் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. சங்க இலக்கியம் தொற்று பெண்களை வர்ணிக்கவே இம்முறை பயன்பட்டு வந்துள்ளது. இங்கு பெரியாழ்வார் கண்ணனின் சிறுபிள்ளை வடிவினை பாதம் முதல் கேசம் வரை வர்ணிக்கின்றார். இதனை பவளம் போன்ற சிவந்த வாயினை உடைய பெண்களே திருமகள் போன்ற வடிவம் கொண்ட தேவகியிடமிருந்து யசோதையிடம் அனுப்ப பெற்ற குழந்தை கண்ணன் தம் கைகளால் கால்களை பிடித்து வாயில் வைத்து சுவைக்கும் அழகை வந்து காணுங்கள் என தனது 3ஆம் திருமுறையில் 2வது பாட்டில் சுட்டுகின்றார். மேலும் முத்தும் நீலமும் வைரமும் மாற்று குறையாத பொன்னும் ஆகியவற்றை மாறி மாறி பதித்து சேர்த்தாற்போல் உள்ள 10 விரல்களையும் வந்து காணீர் என்னும் பகுதிகள் இது பெரியாழ்வார் திருமொழியில் 2வது பாடல்கள் விளக்கும். மேலும் பெருமா உரலில் பிணிப்புண்டு இருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணிப்புண் குலாவித் திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே சேயிலையீர் வந்து காணீரே என திருமொழி 10வது பாடலில் கண்ணனின் மார்பு இருந்த விதத்தை பெரியாழ்வார் வர்ணிக்கின்றார். இவ்வாறெல்லாம் இவர் கண்ணனின் பாதம் தொட்டு 10 விரல்கள், கணைக்கால், முழந்தாள், குரங்குகள், முத்தம், மருங்கு, உந்தி, உதரம், தோள்கள், கைத்தலங்கள், கண்டம், தொண்டை, வாய், மூக்கு, கண்கள், புருவம், மகரக்குலை, திண்ணம், நெற்றி, குழல் என்று அடிமுதல் முடிவரை வர்ணிக்கின்றார். முடிவுரை. பெரியாழ்வார் தம் திருமொழியில் கண்ணனுக்கு தாயாகி தன் குழந்தையை பிள்ளை தமிழால் தாளாட்டி அந்தாதியால் அலங்கரித்து உலாவில் அவன் அழகை பருகி பாதம் முதல் கேசம் வரை வர்ணித்து பல்வேறு சிற்றிலக்கியங்களுக்கு வித்திட்டுள்ளார். அவர் பிள்ளைத்தமிழ் அடிப்படையில் எழுதிய முயற்சி பிற்காலத்தில் ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என 2 வகைகளாக பிள்ளைத்தமிழ் வளர்வதற்கு வித்திட்டது. இதில் கண்ணன் குறித்த பாடல்கள் பிள்ளைத்தமிழுக்கு அடிப்படை ஆகும்.